மீனராசிக்காரர்களுக்கு சஞ்சலங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொழில் பண்ணி தர்மம் பண்ணக்கூடிய அளவிற்கு லாபம் வர்றதுங்க. குடும்பம் ஒன்றினையும் புதிய குடும்பம் உருவாகக்கூடிய தன்மை. நல்லா சம்பாதிக்க போறீங்க, நல்ல குடும்பம் அமைப்போது, கணவன் மனைவி இணக்கம் நன்றாக இருக்க போகிறது. சிலருக்கு புதிய காதல் வரப்போகுது. தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்ததெல்லாம் அப்படியே விலகும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. 2006 ஆங்கில புத்தாண்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஒரு 3 மாதம் முடிஞ்சு 3.5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தமிழ் புத்தாண்டு வர இருக்கிறது. ஐயா, அந்த தமிழ் புத்தாண்டில் ஏதாவது ஒரு சிறப்பு கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நடந்த ஒரு 40 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, அதாவது ஒரு 12 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஸ்பெஷலாக குறிக்கக்கூடிய அளவிற்கு உச்சகுரு, கடகத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்ட அளவில் பெரிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இதில் வந்து குருப்பெயர்ச்சினால் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை அப்படியே அவர் சாந்தப்படுத்துகின்ற விதமாக தன்னுடைய உச்ச பார்வையால் சனியை பார்க்கின்ற காரணத்தினால் சனியால் 7.5 சனி அமைப்பால், கண்டகச்சனி அமைப்பால், அர்த்தாஷ்டம சனி அமைப்பால், அஷ்டமச்சனி அமைப்பால் சற்று கடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ராசிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சனியோடைய கடுமைகள் அப்படியே கொஞ்சம் குறையுங்க. இன்னொன்று, குரு வந்து இப்போது கேளை யோகத்தில் போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? 4 கிரகம் தாங்க. மாதாந்திர கிரகங்கள் வந்து வருட பலன்களை தீர்மானிக்க போகிறதில்ல. மாதாந்திர கிரகங்கள்ன்றது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 1.5 மாதத்துக்குள்ள மாறுகின்ற கிரகம். சூரியன் வந்து மாதம் ஒரு முறை மாறக்கூடிய கிரகம். புதனும் சுக்கிரனும் 20-25 நாள் மாறக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த மாதாந்திர கிரகங்கள் வரிசையில் வருட கிரக பலன்களை சொல்ல முடியாது. ஏன்னா 12 மாதத்துக்குள்ள அவங்க சுற்றி வந்துடுவாங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கள் சனி பயிற்சி, குரு பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் நடக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ சனி பயிற்சி இந்த வருடம் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் வந்து சனி பயிற்சி கிடையாது. சனி ஒரு இடத்துல நிலையாக மீன வீட்டிலேயே இருக்கிறார். ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படியே ராகு கேதுக்கள் பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியின் மூலமாக என்ன ஒரு அற்புத நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேளை யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம், குருவும் கேதுவும் சேருகின்றதுனால ஏற்படக்கூடிய கேளை யோகம் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நல்ல இடங்களில் குரு கேது சேர்றதுனால அது ஒரு வகையில் ஒரு நல்ல தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. கேளை யோகம் எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களா அப்படின்னா இல்லைங்க. பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடக்கக்கூடியவர்கள், குரு நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகராக இருக்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அமைப்பாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கோடிகளை கொட்டிடுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு உயரங்கள் இருக்கின்றன. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கண்டிப்பாக 10,000 ரூபாய் சம்பாதிப்பார், 5000 ரூபாய் சம்பாதிப்பார். 10,000 சம்பாதிக்கிறவருக்கு 50,000, 1 லட்சம், 1 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 10 லட்சம், 50 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 1 கோடி என்பது போன்ற 10 மடங்கு உயர் லாப அமைப்புகள் இப்போது பராபவ தமிழ் புத்தாண்டில் குரு உச்ச வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் சனியை சுபத்துவப்படுத்தி சனியின் கொட்டங்களை, துன்பங்களை, துயரங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்காதுங்க. அதுதான் உண்மை. ஐயா, கடகத்தில் வந்து உச்சனாகக்கூடிய குரு பகவான் 3 மாதத்திற்கு ஒரு முறை போன தடவை மாதிரியே அதிசாரத்தில் சிம்மத்திற்கும் அதுக்கும் போயிட்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம வீடு கூட அவருக்கு அதிநட்பு வீடு. அதற்கப்புறம் ஒரு 3 மாதம் சிம்மத்தில் இருப்பார் அதிசார அமைப்பில். அதன் பிறகு திரும்பவும் உச்சம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவார். ஆகவே குருவின் பலன்கள் அதிகமாக நிறைய ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தன்மையில் உலகம் மொத்தத்திற்கும் குரு பகவான் நல்லதையே செய்வார் என்பதன் அடிப்படையில் தமிழ் புத்தாண்டில் பெரும்பாலான மாதங்கள் ஒரு 7-8 மாதங்கள் குரு பகவான் அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பில் உச்சம் என்கின்ற அமைப்பிலும் பாதி அளவிற்கு கேளை யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்து ஒரு நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தனுசு ராசிக்காரர்கள்
கண்டகச்சனி நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் எல்லாருக்குமே உச்ச குருவின் பார்வையை சனி பெறப்போகின்ற காரணத்தினாலும் சனியே உச்ச குருவின் வீட்டில் இருக்க போகின்ற காரணத்தினாலும் பெரிய அளவிற்கு கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. சனி கொஞ்சம் வாழை சுருட்டிக்குவார் என்பது தான் உண்மை. அப்போ பராபவ ஆண்டு பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மைங்க. இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ பொதுவான ஒரு பலனை பார்த்துட்டேன். 12 ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏப்ரல் மாதம் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு சனி பகவான், இது உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் பகவான் வந்துடுறாரு. ராசியிலேயே வருட ஆரம்பத்தில் குரு பகவான் வலிமையாக இருப்பதும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற நிலைமையில் குரு பகவான் அப்படியே 2ஆம் இடத்திற்கு வந்து தன்னுடைய 10ஆம் வீட்டையே பார்ப்பதும் 9ஆம் அதிபதியும் பார்ப்பதுன்றது தர்மகர்மாதிபதி யோகம் இந்த வருடத்தின் பெரும்பகுதி நாட்கள் உங்களுக்கு கிடைக்குது. தர்மகர்மாதிபதி யோகம்னா என்னங்க? கர்மம்னா தொழில் பண்ணி தர்மம் பண்ணக்கூடிய அளவிற்கு லாபம் வர்றது. ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு தொழில் பார்க்குறீங்க, ஒரு வியாபாரம் பார்க்குறீங்க, அதில் சரியாக இல்லை, லாபம் அதிகமாக வந்தால் என்ன, தனக்கு மிஞ்சி தானம்னு சொல்கிறாங்க இல்லையா, சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய யோகம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே பராபவ தமிழ் புத்தாண்டில் பெரும்பகுதி மாதங்களில் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தவர்கள், அது சரியில்லை இது சரியில்லை, பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போயிருக்கு, கேஸ் போட்டிருக்கு, கேஸ் போடலாமான்னு எண்ணங்கள் இருக்குது, அல்லது எனக்கே வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, 2 பேரும் முறைச்சிக்கிட்டு தெரியிறோம், அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது, இந்த மாதிரியாக நினச்சவங்க எல்லாருக்குமே குடும்பம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள், மறப்போம் மன்னிப்போம், ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சஞ்சலங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாக பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பம் ஒன்றிணையும், புதிய குடும்பம் உருவாகக்கூடிய தன்மை 20-25 வயசுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே குடும்ப ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல பொதுவாக 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் குரு பகவான் வரும்போது நல்ல பலன்களை அப்படியே செய்வார். உச்சகுரு வேற 2ஆம் இடத்திற்கு வருகிறார். நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல குடும்பம் அமைப்போது, கணவன் மனைவி இணக்கம் நன்றாக இருக்க போகிறது. சிலருக்கு புதிய காதல் வரப்போகுது. அஷ்டமச்சனியில் காதல் பிரேக்கப் ஆகி இன்னும் வந்து அந்த காதலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பழைய காதல் திரும்பலாம் வராது. ஆனால் புதிய காதல், உலகத்தில் காதலிப்பதற்கு கோடிக்கணக்கான ஆண்களும் கோடிக்கணக்கான பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணரக்கூடிய, பழைய துக்கங்கள் எல்லாம் அப்படியே வெளியே போகக்கூடிய அருமையான நல்ல வருஷமாக இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பராபவ புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அப்பா மேலே இருந்து வந்த ஒரு மாதிரியான வருத்தங்கள், தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்ததெல்லாம் அப்படியே விலகும். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்றிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமாக அங்கேயே PR பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் மற்றும் அங்கேயே கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்போலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இரும்பு சார்ந்த தொழில்கள், கிளீனிங் சார்ந்த தொழில்கள் மற்றும் விளையாட்டு சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல தமிழ் புத்தாண்டாகவே அமைஞ்சிருக்குங்க பராபவ தமிழ் புத்தாண்டு. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.